2026ல பார்த்து ஓட்டு போடுங்க. திரும்பவும் போய் எதுலயாவது சேத்துல விழுந்துடாதீங்க. திரும்பவும் நம்ம இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம். இப்போ ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நடக்குது, ரோட்ல போறாங்க, பாதிக்கப்படுறாங்க, நம்ம ஐயோன்னு கேட்டுட்டு போறோம். பட் அதே நம்ம வீட்டுக்கு பொண்ணா இருந்தா அது நமக்கு கஷ்டமா இருக்கும், வலிக்கும். ஸோ என்னன்னா அது நாளைக்கு நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பா நீங்க வந்து நல்ல தலைவரை தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம். பண்ணலன்னு சொல்ல சில விஷயம் நல்லது பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் இதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்கறது வேஸ்ட். அதனால பார்த்து நான்லாம் கண்டிப்பா விஜய்க்கு தான் போடுவேன். லாஸ்ட் டைம் சீமானுக்கு போட்டா கண்டிப்பா இப்ப விஜய்க்கு தான் போடுவேன். ஒருவேளை விஜய் அண்ணன் வரலனாக்கா யார் போட்டு சீமானுக்கு தான் போடுவேன். வரலனாலும் பிரச்சனை இல்லை, அதை கொண்டு போய் நான் என்னோட ஓட்டை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. சீமானுக்கு தான் போடுவேன். ஓகே, இப்ப இளையதளபதி விஜய் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அதுதான் சொன்னல, சிஎம் ஆயிட்டாருன்னா அந்த விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம். பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆண்களுமே கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு. ஊர் சைடு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் எதனா ஒண்ணு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து எல்லாமே எல்லா இடத்துலயுமே மர்டர் நடந்துட்டு இருக்கு நிறைய. வந்து இப்போ அதுதான் போயிட்டு இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு சில இடத்துல இப்போ மதுரையிலுமே அந்த மாதிரி இருந்துச்சு. மதுரையில இப்போ அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. ஸோ நிறைய வரும். என்னாச்சு, எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, சம்பாதிக்கிறது வச்சுட்டாங்க. புரியுதா, சம்பாதிக்கிறது வந்துச்சு. இப்ப திருநெல்வேலி சைட்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இன்னமும் அது கிராமம் மாதிரி தான் இருக்கு. ஸோ என்னன்னா அவங்களுக்கும் அந்த இடத்துல ஏதாவது வேலை வாய்ப்பு வர மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வேலை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்ல போயிடுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா ஒரு 4 பேர் உட்காந்துட்டு சீட் ஆடிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போகும், அடிதடி ஆகும், சண்டே ஆகும், குடிப்பாங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. அவங்களோட லைஃப் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா அவங்க திருநெல்வேலி சைடா இருக்கட்டும், திருநெல்வேலியில அந்த நெல்லை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே இருக்குல்ல, அந்த சைட்லாம் ஏதாவது அபார்ட்மெண்ட்ஸ் வேலை அந்த மாதிரி எதனா ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரியானது கொஞ்சம் குறையும் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம், ஏன்னா ஃபுல்லாவே இப்போ எல்லாமே மர்டர் தான் வருது. நெல்லை டிஸ்ட்ரிக்ட், நான் ராமநாதபுரம் தான். ஸோ அந்த சைடு உள்ள சரௌண்டிங் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு இப்போ. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஓரளவு, ஃபுல்லா குறையாது, பட் ஓரளவு குறையும். ஓகே, இப்போ விஜய் அண்ணன் இந்த வீடியோ பாக்குறாரு, அவர்கிட்ட எதனா சொல்ல விருப்பப்படுறீங்கன்னா என்ன பாக்குறீங்க? அதுதான் நான் இப்ப சொன்னல, ஒரு 4 விஷயம் சொல்லலாம். அது மட்டும் செஞ்சப்ப இந்த விவசாயம் இது, அதே மாதிரி வந்து இந்த ஊர் சைடு எல்லாம் கொஞ்சம் அபார்ட்மெண்ட்ஸ் வேலை வாய்ப்பு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா மர்டர் இதெல்லாமே குறையும். ஃபுல்லாவே இப்ப ஜாதி பிரச்சனை, அந்த பிரச்சனை எதனா ஒன்று போயிட்டே இருக்கு. ஸோ ஒரே இடத்துல அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறனாலதான் அந்த பிரச்சனை எல்லாமே வருது. அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சோமா பாதி பிரச்சனை குறைய ஆரம்பிச்சு.